பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததையும் என்னம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. கவலைப்படாதீங்க, என் பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பட்டர், 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு கரைச்சிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ், இது வந்து போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணால் நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. வீட்டில் அவன் இல்லைனா இந்த மாதிரி வடைச்சட்டி வச்சு அடியில் உப்பு போட்டு நான் எப்படி பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி பண்ணுங்கள். பிஸ்கெட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் ஆகுங்க. அவனில் இருக்கும்போது 170 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான பிஸ்கெட் வந்து ரெடி. இது வந்து அவனில் பேக் பண்ணது நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருந்துச்சு. இதை விட அவனோட நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது ஒரு 5 நிமிஷம் சேர்த்து எடுக்கும். இதை அடுப்பில் வச்சு எடுத்ததுங்க, அதுவும் ரொம்ப நல்லா வந்துருந்தது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா க்ரன்ச்சியாக ஹெல்த்தியான பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ரெசிபி சீக்கிரமாக அப்லோட் பண்ணிட்டு இருக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.